வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே. இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த 15ஆம் திகதி பருத்தித்துறை கொட்டடி பிரதேசத்திலே ஒரு அசம்பாவிதமான ஒரு வாழ்வெட்டு ஒன்று நடந்தேறியது. அந்த வாழ்வெட்டு சம்பந்தமாக முகநூல்களிலே பலவிதப்பட்ட திரிக்கப்பட்ட செய்திகளாக வெளிவந்திருந்தன. அந்த வகையிலே நேற்றைய நாளிலே நாங்கள் எங்களை ஊடகங்களை கூப்பிட்டு அவர்கள் இருசாரார்களும் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இருசாராருடைய ஊடக அறிக்கைகளையும் இந்த நாங்கள் காணொலியை முழுவதுமாக தரவிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு பிறகு நடுநிலையான ஒரு ஊடகமாக நாங்கள் இயங்கி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுடைய ஆணையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இது இந்த 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 நிகழ்வானது, இந்த வாழ்வெட்டு நிகழ்வானது ஏன் நடந்தது, என்னத்துக்காக நடக்கப்பட்டது, இதனுடைய ஆரம்ப கட்டம் எங்கே இருந்து எழும்பியது என்றதையும் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதை இருசாராரும் அதை சரியாக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்குள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்திற்காக தலையிட்டார்கள், என்னத்திற்காக இதுக்குள்ளுக்கு வந்தார்கள் என்றதையும் இந்த காணொலியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக வாருங்கள் இந்த காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்பாக ஆர்கே ரெஜி உலக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கள் காணொலிக்குள் போகலாம். ஊரை பற்றியும் எங்களுடைய நிர்வாகங்களை பற்றியும் கரையோரத்துக்குரிய பிரச்சனைகளை பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்காகவும் மற்றது அவருக்கு வாக்களித்த மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதான் விளக்கங்களை அறியாதவர் தான் இந்த அர்ஜுனா என்பவர். வாக்களித்த மக்களை ஒரு மோடர் என்ற வகையிலே வாக்களித்த மக்கள் ஏன் இவருக்காக இந்த வாக்குகட்டு சமுதாய சீர்கட்டுக்கான விஷயங்களை நீங்கள் டிக்டாக்கிலும் பெண்களோடும் போடுற மாதிரி இல்லை. இந்த விஷயமானது நீங்கள் மூடர்கள் என்ற எண்ணத்திலே தான் உங்களுடைய சேப்ப நீங்க சொல்லப்பட்ட கருத்து அவர்கள் மோடர்கள் என்ற எண்ணத்திலே தான் இருக்கிறது. இந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் கூட நீங்க கேட்டு பார்த்தீங்களா இருந்தா இந்த ஊர் எப்படி இருந்த இந்த கொட்டடி என்பது அரசியல் ரீதியாக அரசியல் அடாவடித்தனம் என்ற வகையிலே தாடி வைத்தவர் வெள்ளை தாடிக்காரர் எப்படி அரசியல் நடத்தினாரோ. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்ப இதை பற்றி பேச போறோமா இருந்தா கூடுதலாவே எங்களுடைய ஊரை பற்றியும் எங்களுடைய நிர்வாகங்களை பற்றியும் கரையோரத்துக்குரிய பிரச்சனைகளை பற்றியும் கௌரவ டிக்டாக் ஃபேமஸ் ஆகின பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்காகவும் மற்றது அவருக்கு வாக்களித்த மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அவருக்கு டிக்டாக் ஃபேமஸ் என்றதால அவர் டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படியாண்டா ஒரு இப்ப கிட்டடியில பருத்துறையில வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நடந்தது கரையோரத்துல. அதாவது கொட்டடி பருத்தித்துறை என்ற நகர கடத்தொழிலாளர் சங்கம், பருத்தித்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனையின் காரணத்தால அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதுல இருக்கிற செயலாளர், அதாவது நான், அந்த செயலாளர்ன்றது நான், இந்த செயலாளர் அடாவடி, அதாவது தேசிய மக்கள் கட்சியோடு சேர்ந்து அடாவடியான செயற்பாடுகளை அவர் ஒரு பொய்யான ஒரு பிரதிநிதியாகும் என்று சொல்லி மற்றது அவரோட ஒரு அகங்காரத்துல வேலை செய்யறதாகவும் எல்லாம் மக்களை அடக்குறதுன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கான பதில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் அவருக்காக சமர்ப்பிக்கிறோம். அதாவது ஒன்று அவர் விளங்கிக் கொள்ள வேணும், தேசிய மக்கள் கட்சி என்றது முன்னுக்கு வர்றதுக்கு 2 வருடத்துக்கு முன்பதாகவே நாங்கள் இந்த கடத்தொழில் சங்கமாகிய நாங்கள் இந்த கிளீர் ஸ்ரீலங்கா திட்டம் அவர்கள் செய்யறதுக்கு முன்பதாகவே நாங்கள் இந்த எங்களுடைய கடத்தொழில் சங்கமானதை அமைப்புகளை கட்டுப்பாடாகவும் நல்ல முறைக்கும் இயங்கத்தக்கதாக மாற்றுவதற்கு வேலை திட்டங்களை செய்தோம். அதை அவர் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். கரையோரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றின விளக்கங்களை அறியாதவர் தான் இந்த அர்ஜுனா என்பவர். வாக்களித்த மக்களை ஒரு மோடர் என்ற வகையிலே வாக்களித்த மக்கள் ஏன் இவருக்காக இந்த வாக்குகளை நாங்கள் கொடுத்தோம் என்று சிந்திக்கிற வகையிலே தான் அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் நடக்குது என்பதே எங்களுடைய கருத்தா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்டவர் இவர், வாழ்வெட்டு சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர் இவர். கிட்டத்தட்ட 27 தொடக்கம் 19 வரையான தையல்களை போடப்பட்டிருக்கு அவருடைய தலையிலே. அது மட்டுமல்ல, இன்னும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய துடை பின்பகுதியிலே 7 தொடக்கம் 10 தையல் வரைக்கும் போட்டிருக்கப்படுகிறது. அவ்வளவு பாரதூரமான செயற்பாடுகள் நடந்த இடத்திலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர் சரியான முறைக்கு இந்த இடங்களுக்கு
உடனடியாக சம்பவித்திருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த ஊரினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ஊரினுடைய காலப்பகுதியான சட்ட திட்டங்கள் என்ன, எப்படி அவர்கள் பாரம்பரியமா நடத்துகிறார்கள். நீங்கள் தெற்கிலே இருந்து கொண்டு நீங்கள் தெற்கிலே நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி ஆன ஒரு சீர்கட்டு சமுதாய சீர்கட்டான விஷயங்களை நீங்கள் டிக்டாக்கிலும் பெண்களோடும் போடுற மாதிரி இல்லை. இந்த விஷயமானது இந்த விஷயமானது முக்கியமாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். கரையோர மக்கள் முந்தைய காலத்திலே நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள், மூடர்கள் என்ற எண்ணத்திலே தான் உங்களுடைய சேப்ப நீங்க சொல்லப்பட்ட கருத்து அவர்கள் மோடர்கள் என்ற எண்ணத்திலே தான் இருக்கிறதொழிய இப்போது நீங்கள் சிந்திக்க வேணும், நாங்கள் மூடர்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து இந்த கடலிலே போய் தொழில் செய்து வருகிறோம். இரவு நேரங்களில் தனிமையிலேயே சுனாமி வந்து அடித்து இந்த இடங்களை சேதப்படுத்திய பின்பு நாங்கள் எங்களுடைய குடியேற்றங்கள் வேற வேற புற ஊர்களிலே எங்களுடைய குடியேற்றங்கள் உள்ளன. ஆனா நாங்கள் சிறிய போதை, அதாவது கஞ்சா போதை வஸ்துகள் பாவித்து அதுகளை ஏற்றுமதி இறக்குமதி கடலில் இருந்து எங்களுடைய கரைக்கு கொண்டு வந்த நபர்கள்லாம் எங்களை வெறுட்டத்தக்கவும் இந்த பருத்தித்துறை என்ற இந்த பிரதேசத்தை நாசப்படுத்தவும் எல்லோரும் சேர்ந்து இயங்குகிறார்கள். அப்படியான விஷயங்களை நாங்கள் தடுப்பதற்காகவே எங்களுடைய கூட்டமானதை நாங்கள் முடிவு செய்து மிகப்பெரியவர்கள், அதாவது பாரம்பரியமாக இந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் கூட நீங்க கேட்டு பார்த்தீங்களா இருந்தா இந்த ஊர் எப்படி இருந்தது, இந்த ஊர் கொட்டடி என்பது இதற்கு முன்பதாக எப்படி இருந்தது, 2 வருஷத்துக்கு பின்பு எப்படியாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் நேரடியாக வந்திருந்தால் தான் அதையும் நீங்க பேசு. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சில தொலைபேசி நம்பர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுக்கிற பதில் இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க தகுதியற்றவர்களா இருக்கிறீர்கள் என்பதே எங்களுடைய கருத்தா இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எதற்கு நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீர்களோ அதனுடைய வேலை திட்டங்களும் அதனுடைய எண்ணப்பாடுகளாகவே நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதை நாங்கள் எங்களுடைய மக்களும் சார்பில் நான் என்னுடைய கருத்தை நீங்கள் வெளியிட்ட காரணத்தினால் நான் தனிப்பட இந்த கருத்தை உங்களுக்கு வெளிப்படுறேன். நீங்கள் எதற்கு ஸ்பெஷலிஸ்டோ அதனுடைய எண்ணப்பாட்டு கருத்துப்பாடு மாதிரியே நீங்கள் எல்லா சிஸ்டமாக செயல்படுறீர்கள். சொல்லியிருக்கிறார் அவருடைய வீடியோல சொல்லியிருக்கிறார். எப்படியா இருந்தா ஒரு சிலப்பட்ட 2 தரப்பட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களுக்குள்ள நடக்கப்பட்ட 2 பகுதிக்குள்ள ஒரு பிரச்சனையானதை இவர்கள் அரசியல் ரீதியாக கொண்டு செல்கிறார்கள். அதாவது அரசியல் ரீதியாக அரசியல் அடாவடித்தனம் என்ற வகையிலே தாடி வைத்தவர் வெள்ளை தாடிக்காரர் எப்படி அரசியல் நடத்தினாரோ அதே போலவே நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் என்று இவர் ஆணித்தனமாக சொல்கிறார். அதற்கு நாங்கள் எந்த காலம் இடமளிக்க போவதில்லை. இவர் சொல்வது நாங்கள் கட்டணமாக எதிர்த்து நிற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அடாவடி இல்லை. என்னுடைய அன்பின் கதையினாலும் நான் வேதாகமத்தை படித்த ஒரு ஞானி என்பதனாலே நான் இந்த ஊரையும் இந்த தேசத்தையும் நான் கட்டியெழுப்புவதற்காக சரியான பாடுபடுகிறேன். என்னுடைய காலம், என்னுடைய நேரம், எத்தனையோ தொழில்கள் செய்ய நான் மட்டும் என்னுடைய காலம், நேரம், மீட்டிங் எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து எங்களுடைய ஊர் நல்லா சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றதற்காகவே நான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போது வந்த தேசிய மக்கள் சக்தியானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் கொண்டு வந்த போது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ளே இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்ற இடத்திலே அது மிக மிக பாரதூரமாகவும் கடினமாகவும் இனிமேல் பட்டு இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்ற நடவடிக்கையிலே தான் இந்த வேலை திட்டம் நடக்கிறதொழிய நீங்கள் சொல்லும் அளவுக்கு நாங்கள் அரசியல் ரீதியாகவோ அல்லது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அமைச்சராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரானவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த மக்களை விசாரித்து மக்களுக்கான இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய இடத்து நகையை பரவி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். போதை வஸ்துனாலே மோதல்கள் மூலம் வந்து சிறு பெரியவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கூட இவர்கள் விசாரிக்காமல் இவர் இப்படி ஒரு வார்த்தை வாழ்வெட்டு சம்பவத்திலே வாளால் தூக்கி வெட்டியவர்கள் எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் தான். ஆனா அவர் போலீஸ் ரெக்கார்டை நீங்கள் பார்த்திருப்பீர்களா இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவுக்குரிய போலீஸ் ரெக்கார்டிலே அவர்களுக்குரிய அவர் நடத்தின வாழ்வெட்டு சம்பவங்களும் சரி, போதை வஸ்தும் சரி, அவர் எதெல்லாம் செய்திருக்கிறார் என்றதை நீங்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டின பிறகுதான் நீங்களோட வந்து இப்படியான சம்பவங்களை பற்றி கதைத்து பேச வேண்டும். உங்களை நான் சவால் விட்டு ஒன்று கேட்கிறேன். நீங்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட நபர்களிடமோ ஒரு கேஸ் ஏதும் போலீஸிலே ரெக்கார்டிலே ஒரு சண்டை கேஸோ இல்லது நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட
பதிவு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக நாங்கள் சண்டைக்காரர்கள் என்ற லிஸ்டிலே நாங்கள் உடனடியாக சேர்றோம் என்று நாங்கள் சவால் விடுவோம் உங்களுக்கு. ஏனென்றால் இந்த ஊரிலே நாங்கள் ஒரு சின்ன நபர்கள் ஒரு இப்ப தரப்பட்ட இளைஞர்களாலேயே இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. அதாவது நாங்கள் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு, எங்களுடைய ஊர் சட்டத்தின்படி நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இரவில் நாங்கள் தூரத்தில் இருந்து தொழில் செய்து வரும்போது ஆக்களை வைத்து, அதாவது போதை வஸ்து, கஞ்சா போதை, உடு மற்றும் போதைப் பொருட்கள், போதை குடிசைகள் என்ன அனைத்து பாவனையாளர்களும் விற்பனையாளர்களுமே இவர்களுக்கு துணை போகிறார்கள். அவர்களுடைய நெருக்கடியை நாங்கள் அந்த சங்கத்தின் கட்டுப்பாடுகளினால் நெருக்கடி கொடுக்கிறோம். அந்த நெருக்கடியினால் இவர்கள் உடனே வெளியிருக்கிற அவருடைய போதைக்கு பிசினஸ் உரியவர் அவருடைய பவரை பாவித்து வேற நிறைய ஆட்களுக்கு பணங்களை செலுத்தி எங்களை இடைமறித்து வழிமறித்து வெட்டி காயப்படுத்தி வாழ்வெட்டி பைக்குகளை எங்களுடைய மோட்டார் பைக்குகளை பறித்து எல்லாம் எங்களுக்கான சீர்வளவு செய்கிறோம். இரவிலே நாங்கள் இந்த இலங்கைக்கான நாங்கள் இரவிலே கஷ்டப்பட்டு எங்களுடைய உயிரை பணிய வைத்து நாங்கள் போய் கடலில் மீன் பிடித்து வந்து இந்த இடத்திலே நாங்கள் இந்த இலங்கைக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான செயற்திட்டத்தை செய்கிறவர்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை பக்கத்தில் ஒரு கிராமத்திலே குறைந்தது ஒரு 20 தொடக்கம் 30 நாள் வரைக்கும் இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. பக்கத்து ஊரிலேயே வேற இடத்துல இருந்து வந்து வாள்களால் வெட்டுப்பட்டு சண்டைப்பட்டு அதை நான் அமைச்சருக்கு அறியப்படுத்தினேன். அது மட்டும் இல்ல, பக்கத்து இன்னும் ஒரு ஊர்ல நிர்வாக தலைவருக்கு கூட தாக்கி இருக்கிறார்கள். யார் யார் தாக்கி இருக்கிறார்கள், யார் யார் சண்டைக்காரர்கள் என்று பார்த்தால் இதற்கு பின்னணியாக இருப்பவர்கள் போதவஸ்து பாவனையாளரும் விற்பனையாளரும் ஏற்றுமதியாளர் தான். அதை நாங்கள் எதிர்த்து நிற்கும் போது இவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து இவர் பயணித்து இந்த பருத்தித்துறையை கிளீன் பண்ற ஒரு வேலை திட்டங்களில் செய்கிறார். இவர் சமுதாய பணி, நான் என்னுடைய சர்வதேச சமுதாய பணி என்ற சர்வதேச சமுதாய பணி அவார்டு நான் எடுத்திருக்கிறேன். 40 வருடங்களுக்கு பிறகு இங்கே கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு வவுனியாலே அது கிடைத்திருக்கிறது, சும்மா கிடைக்கவில்லை. நான் ஒரு சமுதாய பணி செய்தபடியினால் தான் எனக்கு கிடைத்தது. அந்த சமுதாய பணி ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் இப்படியான வார்த்தை விட்டதே முதலாவது உங்களுடைய தவறை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதற்காகவே நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதாவது அர்ஜுனா அவர்களே ஒன்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களை, நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால், நீங்கள் ஒரு தமிழர் தேசத்தை விரும்புவதாக இருந்தால், முன்னைய போராளிகளை விரும்புவராக இருந்தால், நீங்கள் சரியான முறைக்கு உங்களுடைய எம்பி அதாவது பதவியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். காப்பாற்றிக் கொண்டு மக்களுக்கான பிரச்சனைகளை தீருங்கள். தேசிய மக்கள் சக்தியானது அவர்களுடைய இடத்திலே சம்பவ இடத்திலே உடனே போய் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த இடத்திலே தீர்வு காண பதிலையோ இல்லாட்டி கால அவகாசங்களையோ கேட்டு மக்களை மதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பருத்தித்துறையை நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றேன். தோழர் எங்களுடைய அமைச்சர் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் சம்பவ இடத்திலே 11 தேரம் இதோட இந்த பருத்தித்துறைக்கு 2 மாத காலத்துக்குள்ளேயே 11 தேரம் இந்த இடத்துக்கு பிரவேசித்திருக்கிறார். உடனுடனே பிரச்சனைகளுக்கான கால அவகாசம் கேட்டும் உடனே அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குமானது. நீங்கள் வீட்டுக்குள்ளே கோட் சூட்டை போட்டு வீட்டுக்குள்ளே இருந்து டிக்டாக் போட்டு வீடியோ போட்டு மற்றவர்களை அசிங்கப்படுத்தாங்க, தமிழர்களை அசிங்கப்படுத்தாங்க. உங்களுடைய தெற்கில் இருந்து வந்த உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க மாற்றிக்கொள்ள விட்டால் நாங்கள் மக்களால் புரட்சி செய்ய வேண்டி வரும். நீங்கள் இப்போது ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்கிறதோ அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்க உங்களுடைய சில வீடியோக்கள் நாங்கள் பார்க்கிறோம். நீங்க இப்ப கதைத்த வீடியோக்களும் பார்க்கிறோம். ஒன்று மட்டும் அறிவா தெரிகிறது, நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இருந்து வேலை செய்ய போறதுக்காக நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். நான் தான் தேசிய மக்கள் சக்தி, நான் அவரோட கதைக்கிறேன். அர்ஜுனா இளங்குமரன் அண்ணன், இளங்குமரன் தம்பி, ராமச்சந்திரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் சந்திரசேகரம் அவர் அண்ணா, மற்றது டாக்டர் அவர் பேர் டாக்டர் அவர்கள் அண்ணன் தம்பி சார் என்றெல்லாம் கொடுக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் அறிவா தெரிகிறது, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தி என்றது உங்களுக்கு எந்த காலமும் இந்த உங்களுடைய மோட்டர் தரமான எண்ணங்களுக்கும் இதுகளுக்கும் ஒரு காலமும் உங்களுக்கு ஒரு பதவியையோ உங்களுக்கு ஒரு எண்ண கருத்தையோ ஒன்றுமே தரமாட்டது என்றதை நான் தனி மனிதனாகவே நிரூபித்து சொல்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அவர் சாவச்சேரி மக்களாலேயே சாவச்சேரியிலே வைத்தியசாலையிலே சில நபர்களை சொல்லி தூண்டப்பட்டு அவர்களுடைய குறைகளை சொல்லியும் அவர்களுக்கான ஆதாரம் இருக்கு என்று சொல்லியும் அந்த மக்களை பைத்தியகாரர்களாகி அவர்களுடைய இரக்கத்தின் ஓட்டை பெற்றுதான் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினராகவே பெற்றதன் காரணமாக என்னொன்றை இவருக்கு நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். சாவச்சேரி மக்களுடைய பிரச்சனையே நீங்கள் கவனிப்பேன் என்று நான் சாவச்சேரி மக்களை கவனிப்பதே என்ற நோக்கம் என்று சொன்ன நீங்கள்
இப்போது சாவச்சேரி மக்களுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனைகளை நீங்க போய் சந்திக்கிறீர்கள் இல்லை. இது நான் ஆணித்தனமாக சொல்வேன். ஏனென்றால் இப்போது நீங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு கூட இதுவரைக்கும் நீங்க சென்றதில்லை. வல்வெட்டுத்துறைக்கு கூட நீங்க சென்றதில்லை. பருத்துத்துறைக்கு கூட நீங்க வந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு போன் தொலைபேசி நம்பரை கேட்டு உடனடியாக இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தகுதி பெற்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க இருந்து கொண்டு இப்படியான சூழ்நிலைகளில் இப்படி பேசி பழகாதீர்கள். முதல் மக்களை சந்தியுங்கள், அந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்றதை அறியுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் ஒரு சட்ட நீதிபதியாக, அதாவது வக்கீல் அதாவது நீதிபதி செய்ய வேண்டிய வேலையை தான் இப்ப நீங்க வீடியோல செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த வேலையை நீங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுற மக்களுக்கு விளங்குவதில்லை, உங்களுக்கு வாக்களித்த மக்கள் ஒரு சில பேர்கள் விளங்குவதில்லை. நீங்க உங்களுக்கு சொல்வது எல்லாமே சூரியனை பார்த்து நாய் குலைப்பது மட்டும்தான். இதே போலதான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால எந்த பிரச்சனையுமான தீர்ந்த முடிவுகளை நாங்கள் இதுவரைக்கும் எந்த வீடியோக்களையோ இல்ல நேரையோ காணவில்லை. நீங்கள் சும்மா இருப்பவர்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய வெளிநாட்டவர்களுடைய உங்களுடைய இடம்பெயர்ந்த போராளிகளுடைய எண்ணப்பாடுகளை உங்கள் மனநிலையில் நீங்கள் தனித்தன்மையாக உழைப்பதற்காகவே நீங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்கிறீர்கள் என்றது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. எங்களுடைய ஊராக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்கரையோர மக்களாக இருந்தாலும் சரி, வல்வெட்டித்துறை தொடக்கம் கட்டக்காடு வரை நீங்கள் போய் என்னை பற்றி விசாரித்தால் சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்று. நீங்கள் இப்படியான மனிதனை நீங்கள் ஒரு காலம் கொச்சைப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வேணும்னா நேரே வாங்க, நாங்கள் கதைக்கு உங்களோட பேசி நீங்க தீவிர எடுத்து தருவீர்கள், தரமாட்டீர்கள், அதை அடுத்த பேச்சு எங்களை தீர விசாரியுங்கள். அதை விட்டு ஒரு போன் கோலை வைத்து நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். மற்ற இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், வாழை எடுத்து வெட்டுகிறவர்களும் மனிதர்கள் தான், அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கும் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, எல்லா சகோதரர்களும் இருக்கும். அவர்களுக்கு தான் துணை போவார்கள். அதை நீங்கள் ஒன்று புரிந்து, நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை பெற்று மட்டும் அவர்களே பின்னாலே வருவார்கள். ஏனென்றால் அவருடைய மனத ரீதியான பாசம், அன்பினால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் பார்ப்பார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து, இதுல 9 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 9 பேருக்கு 3 படி பெருக்கி பார்த்தாலே 27 தொடக்கம் 30 வரையான மக்கள் இருக்கும். அந்த மக்களுடைய கதையை கேட்டு நீங்கள் கதைப்பதும் மிகவும் தவறு. நீங்கள் ஒரே ஒரு பெரியவர்கள் மட்டுமென்றே சொன்னீர்கள். அந்த 30 பேருடைய அப்ப நீங்கள் சொல்வது எல்லாமே போலீஸ் அதிகாரியை கொச்சைப்படுத்துகிறீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்களையும், கடத்தொழில் அமைச்சர் அவர்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள். எல்லோரையும் தேவையில்லாமல் இப்படி இந்த பிரச்சனைகளுள்ள எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னென்றால் அடுத்து வருகின்ற ஒரு தேர்தலை நோக்கி நிற்பதாகவே நான் இதை எண்ண கருத்தில் கொள்கிறேன். நீங்கள் அடுத்த தேர்தலில் சாவச்சேரியில் நடந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் மாதிரியே இந்த பிரச்சனையை கொண்டு. ஆனால் ஒன்றை உங்களுக்கு மட்டும் சொல்கிறோம், எங்களுடைய எண்ண கருத்து இந்த இடத்திலே நிறைவேறாது என்பதை உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறோம். இப்போது கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நான் அரசியல் ரீதியான பாவனையோ இல்ல அரசியல் ரீதியான சம்பவத்துக்கான சம்பவம் நடந்ததுக்கான அரசியல் ரீதியான ஒரு ஆயுதமாகவோ நான் இப்ப கூட நான் பேசும்போது சர்வசாதாரணமான மனிதனாகவே மட்டுமே பேசுகிறேன். இதில் எனக்கு என்பிபியும் இல்லை, நீங்கள் சொல்ல போற அர்ஜுனா என்பவர்களோடு இணைந்தவர்களும் இல்லை, எதிர்த்தவர்களும் இல்லாத சர்வசாதாரண மனிதனாகவே நான் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய இந்த பாதிக்கப்பட்டவரை நீங்க சொல்கிறீர்கள், இது ஒரு நாடகம், இது ஒரு அரசியல் நாடகம் என்று சொல்லுகிறீர்கள். அதை நான் சொல்றோம், அது அரசியல் ரீதியான எந்த விதமான சம்பந்தமாக அதை நோக்கியே நாங்கள் அந்த எண்ண கருத்தும் இல்லை. இது உண்மையான ஒரு நடந்த சம்பவமும் மற்றும் இதனுடைய ஆதாரத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தான் கட்டாயமாக. நன்றாக பாருங்கள், இது இவர் சொல்லுகிறார் அர்ஜுனா என்பவர், இது ஒரு நாடகம். அர்ஜுனா மாத்திரமல்ல, இந்த இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்களும் சொல்கிறார்கள் என்பிபியினுடைய ஒரு ராஜதந்திர வேலை என்று சொல்கிறார்கள். இதை வடிவா உற்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இவர்தான் அதில் பாதிக்கப்பட்டவர். நேற்றைய தினம்தான் இவர் வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஒரு சில நபர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியில் போகிற ரீதியிலும், என்னுடைய வளர்ச்சியிலும், என்னுடைய இந்த சங்க கட்டுப்பாட்டிலும்
அதாவது போதை வஸ்து தன்மைகள், அவருடைய களவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடலில் சென்று நாங்கள் இந்த போதை வஸ்தான பிரச்சனைகளை நாங்கள் செயற்படாமல் போகுது என்றது ஒரு எண்ண கருத்து. பெரிய பெரிய முதலைகள், அதாவது இந்த போதை வஸ்துக்கு சம்பந்தப்பட்ட முதலைகள் இவர்களை தூண்டிவிட்டே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதைக்கு நான் மிகவும் எதிர்ப்பானவன். அதாவது நான் இந்த இடத்திலே வந்து போதை வஸ்து விற்கிறவர்களை கூட நேரடியாக சொல்வேன், இந்த இடத்திலே எங்களுடைய இடம், நான் தூய்மையாக நிறைய பாடுபடுகிறேன், இந்த இடத்திலே இந்த இப்படியான சம்பவங்களை நீங்க செய்யாதீர்கள். அவர்கள் எத்தனையோ தடவை நான் சொல்லியும் அதை ஒரு மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அதற்கு பிறகு நான் எத்தனையோ தடவை போலீசாரிடம் அதை பற்றி முறைப்பாடுகள் சொன்னேன். ஆனா போலீசார்களுக்கு அதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. போலீசார் எத்தனையோ வந்தார்கள், அதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. பின்பு இப்படியே இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போது என்பிபிக்கு ஊடாக இருக்கிறதுனால கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நேற்றைய தினம் தான் இங்கே உருவாக்கியது. அதுக்கான மீட்டிங் நான் சென்றிருந்தேன். அதற்கு முன்பதாகவே இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமாகவே இந்த பிரச்சனை கரையோரம் முழுக்கவும் இந்த வாழ்வெட்டு சம்பவம், இந்த போதை வஸ்தும் மிகவும் பாரதூரமான பிரச்சனையாகவே இருந்தது. அதே போல நான் என்னுடைய வேலை சம்பந்தமாக, நான் தனிப்பட்ட வேலை சம்பந்தமாக நான் இந்த கடற்கரை ஓரத்துக்கு வந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த என்னுடைய வல்லம் ஒன்று இருக்கிறது, அதை நான் விற்பதற்காக என்னோட கூட நெடுந்தீவை சேர்ந்த நபர்கள் கொஞ்சம் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் இந்த வல்லத்தை விற்பதற்காக காட்டுறதுக்காக நான் என்னுடைய வீட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கும் வேளையிலே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அந்த தொலைபேசியிலே என்னுடைய போட்டோவை காட்டி இவர்களை நான் வெட்ட வேண்டும், இவர்களால நாங்கள் எங்களுடைய போதை வஸ்து தொழில்களை செய்ய முடியாது உள்ளது என்று சொல்லி அங்கேயே அவர்களுக்குள்ளே குடி போதையினாலே 2-3 பிரச்சனைகள் வந்து அந்த போட்டோவை இன்னும் ஒருவர் பார்த்து அந்த போட்டோவை பார்த்த இடத்திலே அவர் என்னுடைய Facebook மூலமாக என்னுடைய நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு தம்பி உங்களுக்கு வெட்டுவதற்காக இப்படி வாள் வந்து விலை கொடுத்து வாங்குகிறார்கள், அந்த இடத்திலே வாள் தரமாட்டோம் என்றும் சண்டைப்படுகிறார்கள், தம்பி நீங்க கவனம். நான் என்னுடைய எண்ணமானது சரியான கவலைக்குற்ற உள்ளாகி என்னுடைய ஆபீஸுக்கு நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன், இப்படியான பிரச்சனைகள் ஒன்று போய்கொண்டிருக்கிறது, எனக்கான பயமா இருக்கிறது என்று சொல்லி சொன்ன வேளையிலே உடனடியாக நான் அப்ப அதை என் தம்பிக்கிடம் வந்து சொல்ல, தம்பி இடத்துல வேலை செய்து அவர்களுடைய கடல் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் நான் வல்லத்தையும் காட்டி கொண்ட வேளையிலே நான் வரும்போது தம்பி வேலை செய்த இடத்திலே நான் சொன்னேன், தம்பி இப்படியான பிரச்சனை ஒன்று போகுது என்று சொல்லிக்கொண்டு இருந்த வேளையிலே இங்கே பார்த்தால் வாள் எடுத்து பிரச்சனை எடுத்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே நான் போயிருக்கும் போது என்னை வெட்ட வந்த நேரத்திலே அவருக்கு குறுக்கே போது அவர் வெட்டு வாங்கியதே நடந்த சம்பவமா இருக்கிறது. இதற்கு பின்பு ஊர் மக்களாகிய அந்த சண்டைகளில் ஈடுபட்ட பார்வையிட்டனர்களை கேட்டால் கூட அவர்கள் சொல்வார் என்னென்ன பிரச்சனை நடந்தது. இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய எண்ணப்பாடு எங்களை வெட்ட வேண்டும் என்ற காரணம் என்னென்று பார்த்தீங்களா இருந்தா முக்கியமா இருக்கிறது. நான் வந்து இந்த சங்கத்திலே வந்து செயலாளராக பணிபுரிகிறேன். அதோடு கூட நான் இந்த இடத்தை நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு இந்த ஊரை நல்லபடி வைத்திருக்கிறதும் அவர்களுக்கு போதை வஸ்து பிரச்சனைகளை செய்வதற்கும் சரியான இடையூறாகவே உள்ளது. அதை முன்னிலைப்படுத்தித்தான் அவர்கள் என்னை பழிவாங்கும் நோக்கத்துடன் இவர்கள் செயற்பட்டனர். இந்த செயற்பாட்டிலே அவர்கள் என்னை தாக்க வந்த இடத்திலே எங்களுடைய தம்பியும் மச்சானும் அதுக்கு பலியாகி உள்ளார்கள். பிடிக்க வந்த இடத்திலே மச்சான் வெட்டுப்பட்டு வாங்கினாரு, குறுக்க வந்த இடத்திலே என்னுடைய தம்பியானவர் தலையை கொடுக்க வேண்டி வந்தது. கடத்தல் சம்பந்தமா நாங்க வேலை செஞ்சு கேட்க எங்க அண்ணா வந்து சொன்னது, இப்படி எனக்கு ஒரு கோல் வந்தது, இப்படி என்ன வெட்ட வாரார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க இந்த சம்பவம் நடந்தது. அண்ணாக்கு வெட்ட இடத்துல நான் வெட்டு வாங்கியுள்ளேன். ரெண்டு பேரும் இடையில போய் வெட்டு வாங்கினாங்க. நான் வந்து கொட்டடியை சேர்ந்தேன். எனது பேர் நாகராயன். எனக்கு வயசு இப்போ 52 வயசு. ஆனால் நான் இடைக்கால கட்டத்தில் ஒரு 30 வயசுக்கு பிறகு இந்த கிராமத்தை ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி, அதாவது போதைகள், சண்டைகள், குமர்பள்ளிகள் போகையிலாது, பள்ளிக்கூடத்தால் வரையிலாது, அப்படியான சீர்கேடாக எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அப்படியே இருந்து கொண்டு நீடிச்சு கொண்டு வந்தது. இப்போ புதிய நிர்வாகம் தெரியப்பட்டா பிறகு 2 வருஷத்துக்கு முதல் தெரியப்பட்டா பிறகு இதெல்லாம் நீட்டான முறைக்கு அவைகள் சரியான வழிநடத்தலை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சின்ன என்ன மாதிரி துவக்கலாம் என்ற திட்டத்தை எல்லாம் தீட்டி இந்த பிரச்சனையை கண்பமா கொண்டு வந்து கடைசியாக அவருடைய சௌரங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய மாதிரி ஆக்கி விட்டுட்டினான். நான் இந்த கொட்டடியை சேர்ந்தா எனக்கு சரியாக இப்போ 63 வயசு.
ஒரு சண்டை சூழ்நிலைக்கு போகாத நாங்கள் இவர்கள் இங்க முதலும் இப்படித்தான் ஒரு சண்டை வந்து பிடிச்சு அங்க பாலால வெட்டி என் மகன் மூத்தவனுக்கு 2ஆவதுக்கும் வெட்டி பெரிய பிரச்சனை நடந்து கோர்ட்டில் இப்போ வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. இவைக்கு முதலே வழக்கு இருக்கு. வந்த ஆட்கள் ஒரு 30-32 பேர் கூடி வந்தவர் எல்லாம் போது வெறியெல்லாம் வந்தவர் வந்து வெட்டி என்னுடைய தொண்டையும் பிடிச்சு என்னுடைய மனசுக்கும் அடிச்சு எவ்வளவு பிரச்சனை நடந்துதான் கடைசியா வந்து நான் இங்க ஒரு இடம் சொல்லி பொலிசெல்லாம் கொண்டு கொடுத்தேன். அப்ப சங்கம் பெருசா இயங்கையில் இப்பதான் சங்கம் சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. அதை நாங்க வர வைக்க வேண்டிய விஷயம்.